சார், பொதுவாக இந்த பிரசனம் அப்படின்றது வந்து நம்மளோட பாரம்பரிய ஜோதிடமா? ரொம்ப ஆதி காலத்திலேருந்து வந்தது. இப்போ ஜாதகத்துக்கு மீறின ஒரு விஷயம். இப்போ இந்த பிரசனத்தில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார்? காணாமல் போனது இதெல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் பிரசனம்னு சொல்கிறாங்களே சார், இந்த தேங்காய் பிரசனத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும்? சோழி வச்சு பண்ணுவேன். தேங்காய் வச்சு உங்கள் கையிலேயே கொடுத்து தேங்காய் சுத்தம். சரி, இப்போ பிரசனம் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா மனசில் வச்சுக்கலாமா? மனசில் வைக்கிறதா அது மனசில் வைக்கிறேன், நினச்சிக்கிட்டேன். ஒரு செகண்ட் உங்களோட கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், அந்த கடவுளை நீங்கள் வேண்டணும். பூ ரோஜா, மல்லிகை, தாமரை. வாய் திறக்கலாமா? இப்போ பேசலாம். நான் எழுதுனது ரோஜா, மல்லி, செம்பருத்தி. ஓகே, 2 இது நடந்தது. அதனால் கண்டிப்பாக இது நடக்கும். நீங்கள் நினச்சது நடக்கும். யூதமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம கூட பிரபல ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். பொதுவாக இந்த பிரசனம் அப்படின்றது வந்து நம்மளோட பாரம்பரிய ஜோதிடமா? ஆரம்பத்தில் பிரசனம் தான் ரொம்ப ஆதி காலத்திலேருந்து வந்தது. இப்போ ஜாதகத்துக்கு மீறின ஒரு விஷயம். ஜாதகத்தில் சின்ன சின்ன முடிவெடுக்க முடியாத சூழல் வரும்போது பிரசங்கம் போட ஆரம்பித்தோம். பிரசங்கம் போட்டு பார்த்து அதுலேயும் பதில் வரல அப்படின்னா வேண்டான்னு சொல்லிடுவாங்க. பதில் வந்துச்சுன்னா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போது அது ஒரு சில பெரிய பெரிய விஷயங்கள்லாம் முடிவெடுக்கக்கூடிய சூழல் வந்தது. இதில் பேர் போனவங்க கேரளாக்காரங்க தான். கேரளாவில் பிரசங்கம் பார்த்து நிறையா விஷயத்தை தீர்த்துருக்காங்க. இப்போது திருட்டு போனதும் கூட பிரசங்கம் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ போலீஸே போய் பார்த்துருக்குது. அது கரெக்ட். இப்போ பொதுவாக இப்போ நம்ம சொல்றோம்ல சார், அந்த காலத்துல அரசியல்வாதியா இருக்கட்டும், பாரம்பரிய பணக்காரர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே குடும்ப ஜோதிடர்னு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட வம்சமே பாரம்பரிய ஜோதிடம் தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க டேடி எல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கு பார்த்துருக்காங்க, நீங்க பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ்க்கு பார்த்துருக்கீங்க. இன்னொரு என்னன்னா, எங்க அப்பா ஒரு பர்டிகுலர் ஒரு 10 பேர் தத்தெடுத்துட்டாங்க. எங்க அப்பா அதை தவிர்த்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. வருஷம் ஒரு அமௌண்ட் வந்துடும். அப்படிதான் வாழ்ந்தோம். வச்சுன்னா அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இப்போலாம் ஜோசிகான மதிக்க மாட்டேங்கிறாங்க. வீதிக்கு ஒரு ஜோசிக்காக, முளத்துக்கு ஒரு ஜோசிக்காக ஆயிடுறாங்களே. அதில் யார் கரெக்டுன்னு மக்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் பாவம் ரொம்ப குழம்பிடுறாங்க. இப்போ என்கிட்ட வரும்போதே அவன் புலம்பிட்டு சொல்லுவான். அதுவே ஒரு பிரசங்கம் தான். சார், நான் ஒரு 100-150 பேர்த்துக்கிட்ட பார்த்துட்டேன் சார், யாருமே ஒழுங்காக செய்யல. அதுவே பிரசங்கம் தான். அப்போ அவன் அன்ஃபிட்டு. அவன் ஜாதகம் பார்த்தாலும் அன்ஃபிட் புலம்பிட்டே பார்க்குறான். அதுவே பிரசங்கத்தில் ஒரு பாயிண்ட்டு. நீ 100 பேர்த்த பார்த்துருந்தாலும் கூட நீ என்ன ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு போகும்போதே உன்னோட ஆன்சர் சொல்லிடுற. யார் சொல்லி நடக்கலை. சில ஜாதகங்கள் உண்டு. அவன் யோகமே இருந்தாலும் கூட அவன் ரிவேஸ் ஜாதகமாக இருந்தால் அவன் ஜாதகம் வேலையே செய்யாது. அப்போது அன்ஃபிட். அப்போ நான் உடனே மடக்கி அவன் கட்டுப்படுத்த பார்ப்பேன். நான் சொல்கிற செய்யமா இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே. அப்படியே எடுத்து பார்த்தாலும் அந்த ஜாதகம் எங்கேயாவது லக்னமோ நட்சத்திரமே தப்பாக்கும். பல தடவை நான் பார்த்துருக்கேன். அப்போ அதுவே ஒரு பிரசங்கமாக நான் எடுத்துக்குவேன். அவன் சொல்கிற பதிலையே தெரிஞ்சு போகும். அதனால் நான் எங்கிட்ட வரும்போது எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன். டேட்டு டைம் இதெல்லாம் கொடுங்க. முடிஞ்சால் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள். போட்டுட்டு இது உண்மையாக இல்லையான்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் போகலாமே. அதுவே ஒரு பிரசங்கமாக தான் நான் ஆரம்பிப்பேன். இந்த பிரசங்கத்தில் நம்மளோட எத்தனை கேள்விக்கு விடை கிடைக்கும் சார்? ஒரு கேள்வி தான். ஒருத்தருக்கு ஒரு கேள்வி தான். அதுக்கப்புறம் 5 நாள் ஒரு வாரம் கழிச்சு தான் இன்னொரு நாள் பக்கத்து. இப்போ என்ன ஆகுதுன்னா மைண்ட் செட்டு. இப்போ நீங்கள் ஒரு சிலது நான் நினைக்க சொல்கிறேன்னு வைங்களேன், பக்கத்தாலேயும் அதே தான் நினைப்பாங்க. இப்போ கன்ஃபியூஸ் எனக்காகும். இப்போ நான் உட்காரணும். அதுக்கு தினமான சும்மா இல்லை பிரசங்கம் ஈக்குவல் டு ஜாதகத்தை விட பவர்ஃபுல்லு. அப்போ என்னோட இப்போ உடனே பாருங்க அப்படின்னா சொல்லிட முடியாது. நான் கொஞ்சம் மைண்ட் செட் ஆகணும். எனக்கே நிறைய பிரச்சனை இருந்தால் அப்போ அன்னைக்கு பார்க்க முடியாது. ஏன் சார், இப்போ எனக்கு உங்களை நான் தேடி பார்க்குறேன். 2 முக்கியமான கேள்விகள் வச்சுருக்கேன். ஒன்று தான் பார்க்க சொல்லுவேன். அது எது முக்கியமோ அது ஒன்று பாருமா அப்படின்னு.
இப்போ இந்த பிரசன்னத்துல என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார்? காணாமல் போனது இதெல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சில பேர் சொத்து இழந்துருவாங்க. உதாரணத்துக்கு சொத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எப்படி சொல்கிறது, கஷ்டப்பட்டு விற்றுருவாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. அந்த மாதிரி இழந்த சொத்து திருப்பி கிடைக்குமா? அந்த மாதிரிலாம் இன்னைக்கு கோர்ட் இவங்களுக்கு சாதகமாகுமா சொல்லலாம். குலதெய்வம் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, அது சாதாரண விஷயம். நான் நார்மலாகவே கண்டுபிடிக்க சொல்லுவேன். அப்படியா? அதுக்காக பிரசங்கமெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. இடம் வாங்கலாமா? அதுக்காக அது பிரசங்கம் பார்க்கலாம். சூப்பர். அதாவது ஒரு தண்ணிக்கு பிரசங்கம். இன்னைக்கு போர் போடுறாங்க, தண்ணிக்கு வருமா வராதா நடந்துருக்குது. எங்கள் அப்பாவே மிராக்கிள் பண்ணியிருக்குது, எங்கள் தோட்டத்துக்கே பண்ணியிருக்கும். ஊரே திகச்சு போய் நின்றுச்சு. அது பெரிய கதை. சொல்லலாம் சார். எங்கள் கிணத்துக்கடுக்கு பக்கத்தில் முள்ளுப்பாட்டின்னு ஒரு கிராமம். அதில் நாங்கள் தோட்டம் வாங்கினோம். அதில் தண்ணி பயங்கரமான பிரச்சனை வந்து எல்லாமே சத்துட்டு இருக்குது, சாக போக கண்டிஷன் இருக்குது. நாங்கள் 4-5 போர் பக்கத்து தோட்டத்துக்காங்களாம் போட்டாங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் ஒரு போர் போட்டோன்னே இந்த இடத்துல எங்கள் அப்பாவே தண்ணி கண்டுபிடிப்போம், நான் தண்ணி கண்டுபிடிக்கிற ஆள் தான். தண்ணி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல போட்டால் நல்லா இருக்குன்னு நாங்கள் பிளான் பண்ணி ஒரு மார்க் கொடுத்து, நாங்கள் அதிகாலையில் போய் மார்க் பண்ணி இந்த இடத்துல பண்ணால் கரெக்டாகும்னு நானும் எங்கள் அப்பா தான் முடிவு பண்ணுறோம். வந்தாச்சு, போட்டுட்டே இருக்காங்க, போடுறாங்க 450 ஆகுது, 500 ஆகுது, 550 ஆகுது. அவன் வண்டிக்காக வந்துட்டான். புகையாக தான் போயிட்டுருக்குது. அக்கத்து தோட்டத்துக்கான கக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கலாம். அந்த பார்வை நம்மக்கிட்ட தான் காப்பி வீட்டில் சாப்பிடுவாங்க, வீட்டுக்கு வந்து வீட்டில் சாப்பிடுவாங்க, காப்பி டீ எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. நாங்கள் அருமையான காப்பி போடுவோம். ஆனால் எங்களையே பழிச்சு சொல்லியோ இல்லை பண்ணக்கூடிய ஆளுங்க தான் அங்கே இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுது, பார்த்துட்டே இருக்கோம். 500 ஆகுது, 600 ஆகுது, 700 ஆகுது. இதுக்கப்புறம் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்போ சொல்கிற கடைசி பிட்டு போடு அப்படிங்கிறது. பயங்கரமான தண்ணி இப்போ வைக்கிறது, சுத்தமான தண்ணி. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது ஒரு பிரசங்கத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங். ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் நம்பணும். அவன் மிரட்டுறான், உடஞ்சி போச்சுன்னா 2 மடங்கு காசு தரணும் சார். பிட்டு உடஞ்சிடும். அந்த கடைஞ்சிட்டு இருக்க அந்த பிட்டு உடஞ்சி போச்சுன்னா பயங்கரமான செலவாகும் சார், நீங்கள் அதை ஏற்றுக்கணும்னு சொல்கிறேன், போடுங்கன்னு சொல்கிறாருப்பா. அந்த கான்ஃபிடென்ட் வேணும். அது இருந்தால் பிரசங்கம் ஜெயிக்கும். சரி, இப்போது பிரசனம் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா மனசில் வச்சுக்கலாமா? கேள்வி மனசில் வைக்கிறது தான் அது மனசில் வைக்கிறேன். கேள்வி வாய் விட்டு இந்த ஜனங்களுக்கு கேட்கல, மனசில் ஒன்று நினச்சிக்கிறேன். உங்களோட பர்சனலாக இருக்கணும், சும்மா தமாஸ்கெல்லாம் இல்லை சார். எனக்கு 1000 கேள்வி இருக்கு, அதில் ஒரு கேள்வி ஓகே நினச்சிக்கிட்டேன். ஒரு செகண்ட் உங்களோட கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், அந்த கடவுளை நீங்கள் வேண்டணும். பண்ணிட்டீங்களா? இந்த பேப்பர் புக்கெல்லாம் கொஞ்சம் மறைச்சு என்னை பார்த்து இல்லாமல் கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் திரும்பியெல்லாம் உட்காந்துருவேன். இங்கே உட்காந்துக்கு வழி இல்லை, நான் கண்ணை முடிக்குவேன். டக்குன்னு நீங்கள் சொல்லலாம், சொல்ல வேண்டாம், அப்படியே எழுதுங்க. மறுபடியும் ஒரு தடவை வேண்டிக்கிங்க கடவுள்கிட்ட போய். அப்படியா சார்? வேண்டனுக்கு அப்பவும் பேசக்கூடாது, ஊதா போடணும். ஒன்றுன்னு போட்டு உங்களுக்கு பிடிச்ச பூ எழுதுங்க. ஒன்று எழுதணுமா, எத்தனை எழுதணும்? பேசக்கூடாது, ஒன்று தான் எழுதணும். இன்னொரு தடவை பேசுனா பேசுங்க கேன்சல் பண்ணிடணும். 2ன்னு போட்டு இன்னொரு பூ எழுதுங்க. கடவுள் பூவாக தான் இருக்கணும். எழுதியாச்சுன்னா ஊ போடுங்க. மீண்டும் அதே கடவுள்கிட்ட போய் வேண்டுங்க. மூணுன்னு போட்டு உங்களுக்கு பிடிச்ச பூ போய் எழுதுங்க. எழுதியாச்சுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 3 பூ ஒரு வேளை நான் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னா, நான் வந்து இந்த நீங்கள் கேட்ட கேள்வி
200% நடக்கும். ஒருவேளை 2 பூ தான் இதை சொல்கிறேன்னா நடக்கும், 100% நடக்கும். இதில் ஒரு பூ தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நடக்காது. 3மே நான் சொல்ல தவறிட்டேன், அங்கே இல்லை நான் சொன்னதை, நான் வேணுன சிவமேலானே, அது சுத்தமாகவே நீங்கள் கை விட்டுறணும். நீங்கள் எழுதின பூ வந்து ரோஜா, மல்லிகை, தாமரை. வாய் திறக்கலாமா? இப்போ பேசலாம். நான் எழுதுனது வந்து ரோஜா, மல்லி, செம்பருத்தி. ஓகே, 2 இது நடந்தது. அதனால் கண்டிப்பாக இது நடக்கும். அதனால் நீங்கள் நினச்சது நடக்கும். 100% நடக்கும். ஆமாம், அதான் என்னோட பிரசங்கம். ரூபா கொடுக்கணும், அப்போ தான் பலிக்கும். ஓகே, ரூபா வச்சிருக்கியாடா? 2 கொடுத்தா ரூபா கொடுக்கணும். இப்போ இல்லை, முடிச்சு கொடுங்க. ஓகே கேள்வி. சார், இப்போ குலதெய்வத்தை நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்றீங்க. சில பேர்லாம் வந்து பிரசன்னம் பார்த்தா தான் நான் குலதெய்வத்தையே சொல்லுவேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும்? நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ குலதெய்வத்தை பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி சாத்தியம்? ஜாதகம் பார்க்கணும், அவங்களோட பூர்வீகத்தை எந்த திசை நோக்கி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஊர் எந்த ஊர்னு அவங்க பிறந்த ஊரை நம்ம சொல்லுவாங்கள்ல, இந்த ஊரில் நான் பிறந்தேன்னு. அவங்க தாத்தா ஊர் என்னன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் போய் அந்த ஊரில் போய் நீ நின்றுக்கு வேண்டும்போது ஒன்றா செய்தியாக வரும், இல்லை கனவுல வரும், இல்லை சொந்தக்காரன், சாதாரண ஒரு சொந்தக்காரன் வந்து என்னங்க நம்ம குலதெய்வம் இதாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்படி பல பேர்த்துக்கு என்னோடய கிளைண்ட்டுக்கெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக ஒரு டவுட்டு சார். இப்போ இந்த தேங்காய் பிரசன்னம்னு சொல்கிறாங்களே சார், இந்த தேங்காய் பிரசன்னத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும்? எல்லாத்துலேயுமே இருக்குது பிரசங்கம். வெத்தலை பிரசங்கம் ஒன்று இருக்குது. அதுதான் வெத்தலை மைய பின்னாடி மாறிடுச்சு. நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது எத்தனை வெத்தலை கொண்டு வந்து வெத்தலை பார்க்கல வைப்பாங்க, அது வச்சு எண்ணுவாங்க, அது வச்சு சொல்லிடுவாங்க. பத்தி கொண்டு வருவாங்க, பத்தியில் எண்ணுவாங்க. பத்தி வாங்கிட்டு சொல்லுவாங்க. போய் கடையில் போய் பத்தி வாங்கிட்டு சொல்லுவாங்க. அவன் கஞ்ச பிசுனாய் மாதிரி 2 வாங்கிட்டு வந்து நிறையா வாங்கிட்டு வரணும், அதுதான் கணக்கு. பத்தி வச்சு சொல்லணும். நான் தாயக்கட்டை வச்சு பண்ணுவேன், சோழி வச்சு பண்ணுவேன், தேங்காய் வச்சு உங்களுக்கு கையிலேயே கொடுத்து தேங்காய் வந்து சுத்தம். வித்த தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, தொழில் கற்றுக்கிட்டு வித்த தெரிஞ்சவங்க இருக்காங்க. சில பேர் எல்லாம் இப்படி பண்ணும்போது விபூதியாக வரும், சில பேர்த்துக்கு குங்குமம் வரும், சில பேர்த்துக்கு பூ வரும். அதுதான் குட்டப்பதி சாய்பாபா. சும்மா அவர் ஆனதில்லை, வித்த தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சில பேர்த்துக்கு அதுதான் ஒரு எஸ்டீமாக என்ன பண்ணால் ஒருத்தன் லிங்கம் எடுக்குன்னு சொல்லி எடுத்தான், ஜெயிலுக்கு போயிட்டான்னு வைங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த பிரசன்னம் போட்டு முக்கியமான விஷயத்த அவங்க இது பண்ணிக்கலாம் இல்லையா சார்? கண்டிப்பாக பண்ணலாம். நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த சோழி பிரசனம் சொல்கிறீங்களே, அடுத்த தடவை நம்மளோட நேருக்கு அந்த சோழி பிரசனத்தை லைவாக காட்ட முடியுமா? காட்டலாங்க. எல்லாமே ஒருத்தனுக்கு தெரிஞ்சால் அது மந்தம், 2 பேர்த்துக்கு தெரிஞ்சால் அது தந்தம், 3 பேர்த்துக்கு தெரிஞ்சால் அந்தமாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து மந்தகமெல்லாம் மந்தகமாக இருந்தால் நல்லது. எல்லாரும் செய்ய தப்ப நாமளும் பண்ணோம். இப்போ சில பேர் குறி சொல்கிறேன்னு பேரில் மந்தம் தந்திரம் பேயை பார்க்க காட்டுறேன். மந்தகமாக இருக்கணும். இது வந்து இது வந்து சொல்லலாம். இதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து பப்ளிக் படுத்தா அவ்வளோ மக்கள் வந்து அப்படியே ஜேன்னு வந்து கியூவில் நிற்க போகவில்லை. ஏன்னா அது வந்து அது ரகசியமாக இருந்தால் தான் அது கடவுள். இப்போ பாருங்க, திருவண்ணாமலை ரொம்ப சாதாரணமாக போய் எல்லாம் கும்பிடக்கூடிய காலமாக இருந்தது. இன்னைக்கு எல்லாம் பேசி பேசி என்னாச்சுன்னா அங்கே 1,00,000 பேர் நிற்க ஆரம்பிச்சிட்டான். கும்பிட வந்தவனுக்கு அங்கே கும்பிட முடியாது, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க வெளியில். அதனால தான் அந்த காலத்தில் வந்து வித்த தெரிஞ்சோம், அதாவது நோயை தீர்க்கக்கூடிய ஆளுகளாக இருந்தாங்க. அவங்களாம் இப்போ காணாமல் போயிட்டாங்க. பயங்கரமான தொழில்காரங்களாக இருந்தாங்க, வேலை தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஏன் வெளியில் சொல்லாமல் இருந்தது காரணம் இதுதான். ஏன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான் அது மந்தம், 2 பேர்த்துக்கு தெரிஞ்சால் அது தந்தம். இது ஓகே. இது சோழி வந்து
அது கேரளாவிலேயே ஃபேமஸுங்க. நாமெல்லாம் ஒரு சாதாரண அப்பா, கேரளாக்காரங்க தான் சோழியில் பயங்கரம். ஸோ பிரசன்னத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னீங்க சார், கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வரப்போகிற பதிவுகளை நம்ம இன்னும் எலாபரேட்டாக எல்லாரும் வந்து என்ன பண்ணுவோம்னா 108 விளக்கு வீட்டில் வச்சு கும்பிட ஆரம்பிக்கும். ஓ 108 விளக்கா சார்? ஆமாம், அது பண்ணுங்க. அது மாதிரி கேள்வி கேளுங்க. 108 விளக்கு வைக்கணும், அதுதான் வேலை. 108 வைக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சு கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அது பயங்கரமாக வேலை செய்யும். முடியுமா? பண்ணணும். 1008 விளக்கு கோயிலில் வைப்பாங்க, 108 விளக்கு வீட்டில் வைப்பாங்க. வெள்ளியிலையா இல்லை மண்ணகல்லையா? மண்ணில். வெள்ளியிலலாம் வச்சா அவன் திருடிட்டு போயிடுவான். ஸோ மக்களை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து 108 விளக்கு முடிஞ்சால் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி வச்சவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படி வச்சு அதனால தான் அந்த கொழுவெல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணம். 108 விளக்கு வச்சு கும்பிட கற்றுக்கிட்டிங்கனாவே அது எடுத்தோன்னே நடக்காது. 1, 3, 5, 7 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் பண்ணால் வீடும் டெவலப்மெண்ட் ஆகும். வீடு டெவலப்மெண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக விளக்கும் அதிகமாகும். மிக சிறப்பு சார், நன்றி சார்.